ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என ஈரானுடைய IRGC இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஜூலை மாதம் 9ஆம் தேதியா? இது அமெரிக்காவுக்கும் ரொம்ப முக்கியமான நாளாச்சே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அமெரிக்காவுக்கு ஏன் அது முக்கியமான நாள்? இது ஒரு புறம் இருக்க, ட்ரம்ப் எங்களை முதுகில் குத்திவிட்டார் அப்படின்னு நெதன்யாகு இப்போ வருத்தப்பட்டு ஒரு செய்தியை பரிமாறி இருக்காரு. ஈரானோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள இஸ்ரேலுக்கு துளியும் விருப்பமில்லை அப்படிங்கிறது இதன் மூலியமா தெளிவா தெரியுது. பதிலுக்கு இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை நிலைகுலைய வைப்பதற்காக சில வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் ஜோஹ்ரான் மம்தானி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை ட்ரம்ப்புக்கு வெளியிட்டிருக்கார். ட்ரம்ப் அமெரிக்கா முழுவதற்குமான அதிபராக இருக்கலாம். நியூயார்க் நகரத்தினுடைய முதல் குடிமகன் ஜோஹ்ரான் மம்தானி மட்டும்தான். மேயராக இருக்கக்கூடிய அவர் பல்வேறு சீர்திருத்தங்களை அந்த நாட்டு மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதில் ஒரு விஷயம்தான் மளிகை கடைகள் குறைந்த விலையில் திறக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு. மலிவு விலையில கிடைக்கிறதுனால மக்கள் எல்லாரும் நியூயார்க் நகரத்தை தாண்டி வேறு நகரங்களில் இருக்கிறவங்களும் நியூயார்க் நகரத்தையே தேடி ஓடி வராங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரம்ப் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் அந்த நாட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதையும் மம்தானி அவர்கள் நிறுவுவதற்கு முயற்சி பண்ணுறாரு. பெரு நிறுவனங்களுடைய பேராசையை தூண்டி அதன் மூலியமாக லாபம் ஈட்டி வரக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கராக மட்டுமே ட்ரம்ப் செயல்படுகிறார் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மம்தானி தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமாக நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு புறம் மக்களுடைய ஆதரவையும் திரட்டிக்கிட்டே இருக்காரு. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய ரேடார் அமைப்பு இருக்குல்ல, அது ஈரானால் தகர்க்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி. இதனால் அமெரிக்காவுக்கு $100 பில்லியன் மேலே நட்டம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. அது தொடர்பான சேட்டலைட் புகைப்பட காட்சிகளும் இப்போ வெளியாக இருக்கு. ஈரானுடைய மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு எப்போது நடக்கும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு ஈரானிய மக்களுக்கு இருந்தது. அந்த வகையில் போரற்ற ஒரு சூழலில் தான் அவருடைய அந்த இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியானது. 168 குழந்தைகள் மினாப்பு அந்த பள்ளிக்கூடத்தில் இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய இறுதிச் சடங்குகள் கூட நடத்தி முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பல தலைவர்களும் இறந்து போனாங்க. அவங்களுடைய இறுதிச் சடங்கும் நடத்தப்பட்டது. ஆனால் அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு மட்டும் நடத்தப்படாமலேயே இருந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வெளியாயிருக்கு. ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 9ஆம் தேதி வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புனித நகரமும் அவருடைய சொந்த ஊருமான மஸ்கத் அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் முதல் நாள்லேயே கமினி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். 86 வயதான அயத்துல்லா அலி கமினி அவர்கள் 36 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசினுடைய தலைமை பொறுப்பில் அவர் இருந்தாருங்கிறது உலகம் அறிந்த செய்தி. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அமெரிக்க அதிபரையும் அவர் சந்தித்ததே கிடையாது. எந்த ஒரு அமெரிக்க அதிபரோடையும் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதும் கிடையாது. இது அமெரிக்காவுக்கான அசிங்கமாகவே பார்க்கப்படுது. ஊடக தகவலின் அடிப்படையில் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது அவருடைய புனித நகரமான அந்த கோம் அப்படிங்கிற நகரத்தில் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் இறந்தவுடன் குறிப்பாக 24 மணி நேரத்திற்குள் அவரை அடக்கம் செய்ய வேண்டும். இருப்பினும் போர் போன்ற சூழல் இருந்ததுனால இந்த விதிவிலக்கு அப்படிங்கிறது இவருடைய உடலுக்கு அளிக்கப்பட்டது. தனது ஆட்சி காலத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்ற பிரதிநிதித்துவ படைகள் மூலியமாக மத்திய கிழக்கு முழுவதும் தனது இராணுவ ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி ஈரானை அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வலிமைமிக்க சக்தியாக கமினி அவர்கள் உருவாக்கினார். பல்வேறு விதமான பொருளாதார தடைகள்
ஏன் கியூபா நாட்டுக்கு கூட அப்படிப்பட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த நாட்டால் எந்திரிக்க முடியலை. பட் ஈரான் வரிசையாக ட்ரோன்களை உற்பத்தி செய்து ஒரு வலிமையான ஒரு தேசத்துக்கு எதிராக 2 மாத கால போரை நடத்துவதற்கு வலிமை பெற்ற ஒரு நாடாக தன்னை நிரூபிச்சிருக்கு அப்படின்னா அது அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் தான். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதையின் கீழே அவர் செயல்பட்டதும் இது முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. சுலைமானி அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் தளபதியினுடைய பாதையில் தலைவர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் வரலாறு இங்கே சுட்டி காட்டுது. அதற்கு பக்கத்துணையாக ப்ராக்ஸி டீமையும் அவர் உருவாக்கியிருந்தார். ரெட்சி ஏரியாவில் ஹவுதிகளும் லெபனான் ஏரியாவில் ஹிஸ்புல்லாவும் மிகப்பெரிய படைகளாக உருவாவதற்கு ஆயுதங்களும் கொடுத்து உதவி செஞ்சாங்க ஈரான். உள்நாட்டில் எழுந்த அமைதியின்மையையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கியவர் அயத்துல்லா அலி கமினி அவர்கள். தனது ஆட்சி காலம் முழுவதுமே அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஈரானுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான முரண்பாட்டை தீர்க்க அமெரிக்காவின் அடுத்தடுத்த நிர்வாகங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அவருடைய காலத்தில் தோல்வியை தான் தழுவுச்சு. எது எப்படியோ தன்னுடைய உடலை வைத்து கூட அமெரிக்கா அரசியல் செய்யும் அப்படிங்கிறதையும் அவர் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தார். எல்லா மனுஷனும் சாக தான் போகிறான், ஆனால் என்னுடைய உடல் அப்படிங்கிறது அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ நிச்சயம் சிதைக்கப்படும். அப்படி சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய உடலில் இருந்து ஈரானுடைய வெற்றியை ஒய்யாரமாக கட்டி எழுப்புங்கள் அப்படின்னு அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் இன்னமும் ஈரானுடைய அந்த முக்கியமான சதுக்கத்தில் மக்கள் அவருடைய பெயரை கூக்குரலிட்டு கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் மனைவியை இழந்தவரும் காயமடைந்தவருமான அவருடைய மகன் 56 வயதான முஸ்தபா கமினி அவர்கள் அதற்கு பிறகு உச்ச தலைவராக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சரில் பாகிஸ்தான் தலைமையகமாக கொண்டு இதில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக போகுது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மிக முக்கியமாக இந்த ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தம் பண்ண இருக்கார் அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஈரானுக்காக $12 பில்லியன் மதிப்பிலான திட்ட தொகுப்பை இப்போது கத்தார் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே UAE $10 பில்லியன் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கத்தாரில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $6 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை விடுவிக்கவும் கூடுதலாக $6 பில்லியன் கடன் அல்லது நிதி உதவி மூலமாக வழங்குவதற்கும் இப்போது கத்தார் அரசு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா மொகர் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? G7 மாநாட்டில் மத்திய கிழக்கு தலைவர்களோட அதிபர் ட்ரம்ப் நடத்தக்கூடிய கூட்டங்களில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற அந்த தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹிஸ்புல்லா முதன்முறையாக இஸ்ரேலியனுடைய ஹெரான் அப்படிங்கிற அந்த ஆளில்லாத விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதனால் இஸ்ரேல் செம்ம காண்டில் இருக்காங்க. ஈரானால் தயாரிக்கப்பட்ட 358 அந்த ஏவுகணையை பயன்படுத்தி அது வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அறிக்கையும் இப்போ வெளியாகிருக்கு. இதுபோன்ற ஒரு மைல்கல்லை இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா நிகழ்த்தியது கிடையாது. அந்த காட்சியும் ரொம்ப ஒய்யாரமாக ஃபோட்டோவாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் கடுப்பாகி நேற்று இரவு தெற்கு லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. கட்டாய இடம்பெயர்வுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. லெபனானுடைய 24 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் 5 லட்சம் மக்கள் வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, ஜூலை மாதம் 4ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இறுதிச் சடங்கு நடைபெறும் சொன்னாங்களே, அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினமும் அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. அதனால தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஈரான் இதை நிச்சயமாக பெரிய அளவில் கொண்டாட போகிறாங்க. உலகத்தினுடைய தலைப்புச் செய்தியே அன்னைக்கு தேதிக்கு மாறும். இது தொடர்பாக நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கை அப்படிங்கிறது ஈரானுடைய வெற்றி ஜூலை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு டிவி ஒன்றுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, ட்ரம்ப் எங்களுக்கு பின்னால் குத்திவிட்டார் அப்படிங்கிற வருத்தப்பட்ட செய்தியையும் செய்தியாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய நட்பு நாடு ஒரு கடுமையான யதார்த்தத்தை உணர்வதையே அது காட்டுது. முந்தைய பெரிய வல்லரசு ஆரம்பம் முதலே தனது சொந்த நலன்களையே நாடியது.
எங்களது குரல்கள் கேட்கப்படவே இல்லை. 1948 சுதந்திரம் கிடைத்தது. ஜெருசலேமை தலைமையகமாக கொண்டோம். தொடர்ச்சியாக அமெரிக்காவை வளர்த்தெடுத்தோம். ஆனால் 100 நாட்களுக்கு மேலாக ட்ரம்ப் நெதன்யாகுவை கட்டுப்படுத்துகிறாரா, இல்லை நெதன்யாகு ட்ரம்ப்பை கட்டுப்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை ட்ரம்ப் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதன் காரணமாக தான் இஸ்ரேலை இப்போ உதறி தள்ளிட்டார் ட்ரம்ப் அப்படிங்கிறத செய்திகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. வாஷிங்டன் மற்றும் ஐரோப்பிய தலைநகரங்களுக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய புதிய சவுக்கடி என்ன தெரியுமா? ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் மற்றும் ஓமன் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே தொடர்ச்சியாக இயங்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பாவோ அதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கடைசியாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், யார், ரொசாய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் சொல்லி இங்கு நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. ஒப்பந்தம் இறுதி வடிவம் பெற்றுவிட்டது. 24 மணி நேரத்திற்குள் அது கையெழுத்தாகும். இருந்தாலும் யூதர்களுடைய அந்த புதியதொரு ராஜதந்திரம் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேறாமல் தடுக்குவதும் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.